ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வாஸ்து ரெக்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எதுக்காக பண்ணுறோம்? நம்ம எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்கோம். அது சொந்த வீடு இல்லைன்னா வாடகை வீடு இல்லை நம்ம ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டில் இருந்தாலும் கூட இந்த வீடு நம்ம இருக்கக்கூடிய இந்த வீடு வாஸ்துப்படி, அதாவது எல்லா எனர்ஜியும் பேலன்ஸ்டாக இருந்தால் அங்கே பீஸ், ஹார்மனி, ஃபினான்ஷியல் க்ரோத், பிஸ்னஸ் க்ரோத், ஜாப், எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே நார்மலாக பேலன்ஸ்டாக இருக்கும். இஃப் சப்போஸ் எல்லார் வீட்லேயும் ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருக்குது, உங்கள் வாஸ்து, அதாவது உங்கள் வீட்டுடைய இந்த வாஸ்து பேலன்ஸ்டாக இருக்கான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபினான்ஷியலாக எந்த வீட்டில் க்ரோத்தும், அதே ஃபினான்ஷியலாக எந்த வீட்டில் லாஸ் ஆர் அதிகமான ஓவர் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த ஃபினான்ஷியல் ஏரியா நீங்கள் எந்த வீடு எடுத்தாலும் நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்த 4 டைரக்ஷனில் நார்த், வடக்கு திசைன்னு சொல்லுவாங்க. இந்த நார்த்து தான் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், வருமானத்துடைய வளர்ச்சி, க்ரோத், சேவிங், இது எல்லாமே இந்த நார்த் டைரக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. அதுலேயும் சென்டர் ஆஃப் நார்த், நடு பகுதியான வடக்கு திசை. உங்கள் வீடு எந்த ஃபேஸிங்காக இருந்தாலும் இந்த சென்டர் ஆஃப் நார்த் அப்படிங்கிற சொல்கிற இடத்துல ஓப்பன் ஸ்பேஸோ இல்லை விண்டோ ஆர் எனி சேவிங் ரூம், நீங்கள் உங்களுடைய லாக்கர் சேவிங் ஆர் ஏதாவது ஒரு பூஜை ரூம் மாதிரி வச்சு அதில் நீங்கள் ஜுவல் ஆர் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி சேவிங் ரூமாக இருந்தால், அந்த நார்த் டைரக்ஷனில் அதிகமான ஸ்பேஸ் இருந்தால் சென்டர் ஆஃப் நார்த்தில் உங்களுக்கு நிறைய வருமானம், க்ரோத், சேவிங்ஸ் இது டெஃபினட்டாக நடக்கும். இஃப் சப்போஸ் அந்த நார்த் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு ஹெவியான ஸ்டேர்கேஸ், படிக்கட்டுகள் இல்லை டாய்லெட், அப்படி இல்லைனா பெட்ரூம், இல்லைனா ரொம்ப அடைஞ்ச செவர், அதாவது ஸ்பேஸே இல்லாமல் அடுத்து வரக்கூடிய செவர் ரொம்ப ஒட்டி இருந்தால் இந்த ஃபினான்ஷியல் க்ரோத் பயங்கரமாக பிளாக் ஆகும். இப்படி பிளாக் ஆகும் போது இந்த ஃபினான்ஷியலாக உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ் ஒரு நாளடைவில் நீங்கள் அந்த வீடு எடுத்தோ இல்லை அந்த வீடு கட்டி வீடு போன பிறகு கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் க்ரோத்தும் பிளாக் அந்த சென்டர் ஆஃப் நார்த்தை பேஸ் பண்ணி தான் வரும். சரி, சப்போஸ் இந்த நார்த் சைடில் சென்டர் ஆஃப் நார்த்தில் இந்த ஃபினான்ஷியல் ஏரியா, இதை சாஸ்திராவில் என்ன சொல்கிறாங்கன்னா குபேர் மூலைன்னு சொல்கிறோம். குபேர்னு அந்த மூலையிலிருந்து தான் நமக்கு தேவையான வெல்த், மணி, லக்ஸுரி லைஃப் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த சென்டர் ஆஃப் நார்த்தில் என்ட்ரன்ஸ் இருந்தாலோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தாலோ அவங்களுக்கு அதிகமான வெல்த் இன்டேக் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு டாய்லெட்டோ இல்லை ஒரு ஸ்டேர்கேஸோ இல்லை வேறு ஏதாவது ரூம்ஸ் ஏதாவது அமைஞ்சிருந்ததுன்னா இந்த ஃபினான்ஷியலாக இந்த க்ரோத்தை நமக்கு வேகமாக கொடுக்காம பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது வெளியில் நிறைய கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடன் வசூல் ஆகாது. இல்லைனா வருமானம் இந்த வருஷம் எப்படி இருக்கோ அதே தான் அடுத்த வருஷம், அதே தான் அடுத்த வருஷன்ற மாதிரி ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும். சில பேருக்கு ஃபினான்ஷியலாக கீழே லாஸஸ் வரும். இப்போ இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு கேட்டதை நம்ம பார்ப்போம். இந்த பேலன்சிங் இந்த நார்த் சைடில் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் சைடு, மேற்கு பகுதின்னு சொல்கிறோம். மேற்கு பகுதியில் என்ட்ரன்ஸ் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் என்ட்ரன்ஸ் இல்லை, இந்த நார்த் பிளாக் ஆகிருக்கு, வெஸ்ட்டில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா ஓவர் எக்ஸ்பென்சஸ், வடக்கு திசை அடைப்பட்டு மேற்கு திசையில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் அமைஞ்சால் ஓவர் எக்ஸ்பென்சஸ், எதுக்காக செலவு ஆகுதுன்னே தெரியாமல் ஹெல்த், அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ், லோன்ஸ், டெப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிரமங்கள் கொடுத்துட்டே இருக்கும். இது எப்படி சரி பண்ணலாம்? இந்த வாஸ்து சரி பண்ணால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு முதல்ல ஸ்டேபிள் ஆகும். அதுக்கு பிறகு அது ஒரு கிராஜுவல் க்ரோத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை சரி பண்ண வழி இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டூல், இதை வச்சு நம்ம இந்த வாஸ்துவை இடிக்காமல், ஏன்னா நிறைய பேர் சொந்த வீட்டில் இருக்கிறது இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, இல்லைனா லீஸ்க்கு இருக்கிறாங்க, ஆர் ஷார்ட் டேர்ம் ரெண்டல் கூட இருப்பாங்க. பட் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸையும் ஃபினான்ஷியல் லாஸையும் சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூலை பயன்படுத்தி ஈவன் ஃபார் ரெண்டட் ஹவுஸ் ஆல்சோ நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது என்ன டூல் அப்படிங்கிறத பார்ப்போம். இது பிரமிட். இந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்மால் சைஸ் பிரமிட்.
இந்த பிரமிடை நம்ம எனர்ஜைஸ் பண்ணி, அதாவது 3 days சன்லைட்டில் இந்த பிரமிடை சில தாந்திரிக் மெத்தடில் எனர்ஜைஸ் பண்ணி நம்ம சென்டர் ஆஃப் நார்த், இந்த ஃபினான்ஷியல் க்ரோத் அண்ட் கிரைசிஸ் இருக்கக்கூடிய இடத்துல அது ஒரு நெகட்டிவாக இருந்தால் இதை எனர்ஜைஸ் பண்ணி அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பிளாக்கேஜை இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பெர்மனெண்ட்டாக. சப்போஸ் டாய்லெட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது மாதிரி, இது ஸ்மால் சைஸ் பிரமிட், கொஞ்சம் பெரிய சைஸ் பிரமிடை எனர்ஜைஸ் பண்ணி இந்த சென்டர் ஆஃப் நார்த்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணலாம். இன்கேஸ் ஸ்டேர் கேஸ், படிக்கட்டுகள் இருக்கு, ஒரு 3 layers or 7 layers அந்த மாதிரி ஒரு படிக்கட்டுகள் இருந்ததுன்னா அந்த படிக்கட்டுகளுக்கு எத்தனை படிக்கட்டு இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மல்டிபிள் ஆஃப் பிரமிட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த பிரமிட் மூலிமா வாஸ்துவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வீட்டை இடிக்காமல், இன்கேஸ் நீங்கள் நார்த்தில் வீட்டை சரி பண்ணணும், ஏதாவது இடித்து சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிகமான செலவுகள் ஆகும். அது இல்லாமல் வாடகை வீடாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட இந்த நார்த் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை இந்த பிரமிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி உங்களுடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் க்ரைஸ்க்கு முக்கியமான இடம், ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா இன் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன். அதில் சென்டர் ஆஃப் நார்த், குபேர் மூலைன்னு சொல்கிறோம். அந்த மூலையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு க்ரோத்தும், நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அதை பிரமிட் மூலயமா பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷனார், தேங்க்யூ.